லைஃப்ல வந்து ஒரே இடத்துல இருக்க கூடாது சார். வெளியில எல்லாத்தையும் வெளிய இடத்துக்கு போனாதான் நம்ம 4 விஷயம் புது விஷயமா கத்துக்க முடியும். நல்ல விஷயங்க, கரெக்டா சொன்னீங்க. ஒரு சப்ஜெக்ட் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு சார்? ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்டாஃப்ஸ் 7 ஸ்டாஃப்ஸ் சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்காவே இருக்காங்க இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இது ஒரு பெருமையா இருக்காது இல்லையா? இல்ல பரவாயில்ல தான் சார். இது இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸே இல்லாம இருக்காங்க. அந்த விஷயத்துல எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணி கிளாஸுக்குள்ள போயிட்டோம்னா 4 மணிக்கு தான் வெளியே வருவோம். நீங்க வந்து போஸ்டிங் போனீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? போனோம் சார். ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு 2 டேஸ் கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கும். எப்படி பண்றது என்ன? கவர்மெண்ட்ல போனீங்களா பிரைவேட்ல போனீங்களா? இல்ல சார், கவர்மெண்ட் தான் சார். கவர்மெண்ட் தான். காலேஜ் அவங்க ஒரு ஹாஸ்பிடல் சூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஹாஸ்பிடலா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மெயின் ஹாஸ்பிடலா சூஸ் பண்ணி பெங்களூர்ல அவங்க போடுவாங்க. டியர் ஸ்டூடெண்ட் பாரு, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பெங்களூர்ல நிலமங்கலா அப்படிங்கிற இடத்துல ரோஸ் ராயல் இன்ஸ்டியூட் தான் இருக்குங்க. 27 வருடங்கள் பழமையான காலேஜ். ஹோமியோபதி, நர்சிங்கு, ஃபார்மசி, அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்ம ஒசூரில் முகேஷ் அப்படிங்கிற மாணவர் அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ் ராயல் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த காலேஜ் பற்றி எப்படி இருக்கும், இந்த கோர்ஸை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முகேஷ், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரிங்கண்ணா, நர்சிங் கோர்ஸ் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கிறதா இல்லை யாராவது கைட் பண்ணாங்களா? சார், யாரும் கைட் பண்ணல சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்டி எடுக்கலான்ட்டு பார்த்தேன். பிஎஸ்சி எம்எல்டி எடுக்கலான்ட்டு பார்த்தேன். சரி, இங்க வந்து பார்த்தோம். அந்த கோர்ஸுக்கு வந்து எனக்கு பிடிக்கல இங்க. அது இல்லாம சரி வீட்லயே ஒன்றும் யாரும் மெடிக்கல், அப்பா ஃபேமிலியில வந்து எல்லாருமே மெடிக்கல் போகணுன்ட்டு ஆசை. ஆனா யாருமே மெடிக்கலுக்கு போல. அக்காவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ணாவும் ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. சரி, எனக்கா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. மெடிக்கல் யாரும் போல, நம்மளனா போலாம் நம்ம ஃபேமிலியில அப்படின்ட்டு மெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் எடுத்து. சரி, ஓகேண்ணா. இப்போ நீங்க அதை போகலான்னு தேர்ந்ததுலாம் நல்லதுதான். எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கோர்ஸ் போறோம் அப்படின்னா நாலேஜ் கிடைக்கிறது அதெல்லாம் ஓகே தான். அதை ஜாப் நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இப்போ இந்த பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறதுக்கு முன்னால உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ, ரிலேஷனோடையோ, இல்லை உங்க அப்பா அம்மாவோடையோ, இல்லை உங்களோட அக்கா இல்லை அண்ணாவோடையோ யாரோட வந்து நீங்க கலந்து பேசிக்கிட்டு இது போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சஜஷன் எடுத்துக்கிட்டீங்களா? சார், யாரையும் ரெஃபர் பண்ணல சார். நானா பார்த்தேன், அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் யூடியூப், கூகுள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன். இது எடுத்தா என்ன பெனிஃபிட், இதனால என்ன யூஸ் இருக்கு நமக்கு லைஃப்ல ஃபியூச்சர்ல, அதனால நானே சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் சார். அப்ப இதனால நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கீங்க. அப்ப நம்ம வந்து அதுவும் தப்பு கிடையாது. சரி, ஓகே. இப்ப நீங்க எடுத்து படிக்கலாம்னு வந்துட்டீங்க. ஏன்பா நீங்க பெங்களூர் சூஸ் பண்ணீங்க? சார், இல்ல சார், நான் பாத்தீங்கன்னா 11th and 12th வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டேன். கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா அந்த இதுல படிச்சேன். சரி, ஸ்கூல் அங்க முடிச்சோம். லைஃப்ல வந்து ஒரே இடத்துல இருக்க கூடாது சார். வெளியில எல்லாத்தையும் வெளிய இடத்துக்கு போனாதான் நம்ம 4 விஷயம் புது விஷயமா கத்துக்க முடியும். நல்ல விஷயங்க, கரெக்டா சொன்னீங்க. அதனால சரி, பெங்களூர் பக்கம், சரி இங்க வந்தோம்னா லாங்குவேஜ் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கன்னடா தெரியும். சரி, அதனால இந்த பெங்களூர் பக்கம், அதனால வந்து அப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க சேர்ந்துருக்கீங்க இல்லையா? காலேஜ்ல ராகிங்கு, தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து கார்னர் பண்றது அந்த மாதிரி இருக்கா சார்? இப்போ எங்க கிளாஸ்லன்னு பாத்தீங்கன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல 3rd இயர்ல நான் இன்னொரு பையன் ஸ்ரீராமச்சந்திரன், அவன் தேனி, நான் ஒசூர். இப்ப அதுல வந்து 2 பேட்ச் பிரிச்சிருக்காங்க சார் எங்க இயர்ல. ஏ பேட்ச், பி பேட்ச். அவங்க பேட்ச்லயும் அவன் ஒருத்தன் மட்டும்தான் அதர் லாங்குவேஜ்னா அவன் ஒருத்தன், மீதி எல்லாம் மலையாளி. எங்க இதுலயே அதே தான் சார். ஆனா மலையாளிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வேற அவங்க வேறன்ட்டு பிடிக்கல சார். எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. எது ஒண்ணுனாலும் ஹெல்ப் பண்றாங்க. அது படிப்பாகட்டும் இல்ல அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாங்க. நல்ல விஷயங்கண்ணா. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் நம்ம காலேஜ்ல வந்து போதுமான ஃபேக்கல்டி பீப்புள் இருக்காங்களா? சார், இருக்காங்க. போதுமான ஃபேக்கல்டி பீப்புள் இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? சார், ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்டாஃப்ஸ் 7 ஸ்டாஃப்ஸ் சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்காவே இருக்காங்க இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இது ஒரு பெருமையா இருக்காது இல்லையா? இல்ல பரவாயில்ல தான் சார். இது இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸே இல்லாம இருக்காங்க. அந்த விஷயத்துல எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணி கிளாஸுக்குள்ள போயிட்டோம்னா 4 மணிக்கு தான் வெளியே வருவோம். அது வரைக்கும் பரவாயில்ல. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஓகே தான் சார். மோட் ஆஃப் டீச்சிங் என்னங்க நமக்கு? இங்கிலீஷ் பண்றாங்களா இல்ல எப்படி பண்றாங்க சார்? இங்கிலீஷ் தான் சார். இப்ப பாத்தீங்கன்னா 50% வந்து மோஸ்ட்லி கேரளா ஸ்டாஃப்ஸ் தான். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கேரளா மேனேஜ்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா 50% வந்து கேரளா ஸ்டாஃப்ஸ் தான். 40% கன்னட ஸ்டாஃப்ஸ், 10% தான் சார் தமிழ் ஸ்டாஃப்ஸ், அதர் லாங்குவேஜஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா காமனா இங்கிலீஷ்ல தான் சார் எடுக்கிறாங்க. அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் காமனா இங்கிலீஷ்ல தான் எடுக்கிறாங்க. அதனால வந்து பிரச்சனை கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை சார். சரிக்கண்ணா. இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போஸ்டிங்னு சொல்றாங்க நம்ம காலேஜ்ல. போஸ்டிங்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்க 1 மாசம் 2 மாசம் வந்து
இந்த செகண்ட் இயர்லயோ தேர்ட் இயர்லயோ நீங்க வந்து அங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதானே? ஆமா சரிக்கண்ணா. இப்போ நீங்க வந்து போஸ்டிங் போனீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சார் போனோம் சார். ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 days கொஞ்சம் ஃபியரா தான் இருக்கும். எப்படி பண்றது என்ன. கவர்மெண்ட்ல போனீங்களா பிரைவேட்ல போனீங்களா? இல்ல சார் கவர்மெண்ட் தான் சார். கவர்மெண்ட் தான். காலேஜ் அவங்க ஒரு ஹாஸ்பிடல் சூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஹாஸ்பிடலா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மெயின் ஹாஸ்பிடலா சூஸ் பண்ணி பெங்களூர்ல அவங்க போடுவாங்க சார். சோ அங்க போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து போவீங்களா இல்ல செகண்ட் இயர்ல இருந்து போவீங்களா? சார் இல்ல சார் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல போடல. ஆனா எங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல போட்டாங்க. எங்களுக்கு வந்து இப்போ செகண்ட் இயர்ல தான் போட்டாங்க. 1 month போட்டாங்க. நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 days கொஞ்சம் ஃபியரா இருந்துச்சு, எப்படி என்னன்ட்டு ஒன்றும் தெரியாம. புக்ல படிச்சிருக்கோம் அதோட சரி. ஆனா பிராக்டிக்கலா பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபியரா இருக்கு. நல்லா இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. அங்க புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. அது இல்லாம புது அனுபவம், நிறைய அனுபவம் கிடைச்சிச்சு. அப்ப என்னன்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? 100% சார். 100% நல்லாவே கிடைக்கும் சார். சொல்லப்போனா ஒரு நர்சிங் கோர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இங்க 100% எனக்கு கிடைக்கும், அதுவும் கவர்மெண்ட்லேயே கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும் போது வந்து கேட்கும் போது பெருமையா தான் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ இன்னொரு விஷயங்கண்ணா, இப்போ நம்ம எஜுகேஷன் நல்லா இருக்கு, தியரி எல்லாம் சொல்லித்தராங்க, அதே போல் வந்து ரேகிங் கிடையாது, உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே பெட்டராக இருக்குது உங்களுக்கு. இதை படித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து அடுத்தது வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல காலேஜுக்காரங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்களா இல்லை இப்போ கைட் பண்ண மாட்டாங்களா? சார் இல்லை சார், இப்போ சீனியர்ஸ் கிட்ட நாங்கள் பாஸ் அவுட் ஆன சீனியர்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனல் இயர் போனீங்கன்னா 6 months உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. பெங்களூர்லேயும் போடுறாங்க, 4 இடம் போடுவாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஜாப் ஒரு சில டைம்ல வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ அது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. நல்ல விஷயம் தான் சார். ஃபாரின் அந்த மாதிரி வாங்கி தராங்க. அப்புறம் வாங்கி தராங்களா? அப்படின்னா நல்ல விஷயம் தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்க ரோஸ் ராயல் காலேஜில் சேர்ந்ததுல நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கண்ணா? நல்லா தான் சார் இருக்கு. நல்லா தான் இருக்கு உங்களுக்கு, பெட்டர் தான் இருக்கு எனக்கு. சரிங்கண்ணா. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் நினைச்சு நீங்க வந்து காலேஜில் சேர்ந்தீங்களோ அதை ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க டீம் சார்பாக மனமார வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள்.